வணக்கம் நண்பர்களே. நாடு தன்னுடைய 80வது சுதந்திர தினத்தை இந்த பரந்து விரிந்த பாரத தேசத்தினுடைய மூலை முடுக்கெல்லாம் கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் வெளியில் தெரியாத வேர்களாய் புரட்சி பாதையை அமைத்து கொண்டு எரிமலையாய் வெடித்து தன் இன்னுயிரை இந்த மண்ணுக்கு தந்த தியாக வேள்வி நடத்திய அந்த இளம் வீரர்களில் ஒன்றிரண்டு பேரை உங்களுக்கு அறிமுகம் செய்து அந்த நிகழ்வுகளை பதிவு செய்வதுதான் இதனுடைய நோக்கம். சாண்டர்ஸ் என்ற உயர் போலீஸ் அதிகாரியை கொலை செய்துவிட்டு அந்த கொலை வழக்கில் முதலாக தூக்கு கயிற்றை முத்தமிட்ட 3 பேர் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ். அந்த பகத்சிங் சிறைச்சாலையிலிருந்து அன்றைய பஞ்சாப் ஆளுநருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறான். தயவு செய்து என்னை தூக்கிலே போடாதே. ஆயுதங்களை வைத்துக்கொண்டு என் இந்திய தேசத்தை அடிமைப்படுத்தியவர்கள் நீங்கள். ஆயுதங்களை வைத்திருந்த உங்களுக்கு எதிராக ஆயுதங்களை தூக்கியவன் நான். நீங்கள் ஒரு இராணுவம் என்றால் நானும் ஒரு இராணுவம்தான். ஒரு இராணுவ வீரனை சாகடிக்க விரும்பினால் உங்கள் ஆட்களை வரிசையாக துப்பாக்கி வைத்துக்கொண்டு நிற்க வையுங்கள். பேரணிகளை அணிவகுத்து நிற்கச் செய்யுங்கள். துப்பாக்கி தோட்டாக்களும் பீரங்கி குண்டுகளும் என் உடலை துளைக்கட்டும். நான் மகிழ்ச்சியோடு மரணிக்க விரும்புகிறேன். ஆனால் எக்காரணம் கொண்டும் ஒரு கோழையைப் போல என்னை தூக்கிலே தொங்க விடாதீர்கள் என்று சொன்னான். அதற்கும் அவன் அர்த்தம் சொன்னான். நான் சுடப்பட்டால் சுட்ட மறுகணமே என் உடம்பிலிருந்து உயிர் பிரியும் அந்த கணத்தில் என் உடல் இந்த மண் மீது கிடக்கும். என் இந்திய அன்னையை என்னை மடியிலே தாங்கி நிற்பாள். ஆனால் நான் தூக்கில் தொங்கவிடப்பட்டால் என் உடல் உயிர் பிரிகின்ற நேரத்தில் நான் தூங்கிக் கொண்டிருப்பேனே தவிர இந்த மண்ணுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் ஆதாரமற்று போய்விடும் என்று சொன்னான். சாகின்ற தருணத்தில் கூட என் இந்திய மண்ணை முத்தமிட்டு சாக வேண்டும் என்று முழங்கினானே பகத்சிங். அவனை இந்த நாட்டில் எந்த இளைஞர்களுக்கு முழுமையாக தெரியும்? சந்திரசேகர ஆசாத் பகத்சிங்கை தன்னுடைய கதாநாயகனாக நெஞ்சிலே வரித்து வைத்துக் கொண்டு பூஜித்தவன். நாடாளுமன்றத்தின் குண்டு வீசில் பக்கபலமாக இருந்தவன். சாண்டர்ஸ் கொலையை எப்படி சரியாக திட்டமிட்டு செய்ய முடியும் என்று அவர்களுக்கு நெறிவகுத்து காட்டியவன். இந்திய சுதந்திர தின வரலாற்றில் ககோரி ரயில் கொள்ளை வழக்கு என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு வாரம் முழுவதும் ரயில்வே இலாக்காவில் மூலமாக கிடைத்த வருமானத்தை ஒரு பேசஞ்சர் ரயில் மூலம் லக்னோவிலிருந்து சகன்பூருக்கு அனுப்பி வைப்பார்கள். அந்த வாராந்திர வசூல் முழுவதையும் கொள்ளையடிப்பது என்று சந்திரசேகர் ஆசாத் தலைமையிலே திட்டமிட்டு அந்த ரயில் ககோரி ரயில் நிலையத்திலே நின்றுவிட்டு மீண்டும் புறப்படுகின்ற பொழுது அபாயச்சங்கிலி இழுக்கப்படுகிறது. அந்த பணப்பெட்டியை காப்பதற்காக முன்னிருந்த காவலர்களிடமிருந்து துப்பாக்கி பறிக்கப்படுகிறது. அந்த ரயிலை ஓட்டிய இன்ஜின் டிரைவர்கள் இவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படுகிறார்கள். 15 நிமிடத்தில் அந்த வாராந்திர பணம் முழுவதும் கொள்ளையடித்துவிட்டு அங்கிருந்து தப்பித்து செல்லுகிறார் சந்திரசேகர ஆசாத். அரசாங்கத்திற்கு அவமானமாக போய்விடுகிறது. எப்படியாவது சந்திரசேகர் ஆசாத்தை பிடித்துவிட வேண்டும் என்று தன்னுடைய தேடுதல் வேட்டையை துவங்குகிறது பிரிட்டிஷ் அரசு. ஆனால் எவனையெல்லாமோ கைது செய்ய முடிந்ததே தவிர ஆசாத்தை கிட்டக்கூட நெருங்க முடியவில்லை. அவனே சொல்லுகிறான், என் உடலில் இந்த உயிர் இருக்கின்ற வரை பிரிட்டிஷ் அரசாங்கத்தைச் சேர்ந்த எந்த ஒரு காவல்துறை அதிகாரியோ அல்லது போலீஸோ என்னை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்று வீர முழக்கமிட்டவன் அவன். கடைசியாக அவன் அங்கே அலகாபாத்தில் உள்ள ஆல்பர்ட் பூங்காவில் தன்னை போல ஒரு இயக்கத்தைச் சேர்ந்த ஒரு தோழனை சந்திப்பதற்காக காத்திருந்த பொழுது ஒரு துரோகி அவனை காட்டி கொடுத்து விடுகிறான். ஆம், கண்ணதாசன் தான் அடிக்கடி சொல்லுவார், இந்த மண்
துரோகியால் வீழ்ந்திருக்கிறதே தவிர ஒரு காலத்திலும் எதிரியால் வீழ்ந்தது கிடையாது என்று சொல்லுவார். அப்படி ஒரு துரோகியால் காட்டி கொடுக்கப்பட்ட போது காற்றை கை செய்வது என்பது எப்படி முடியாதோ, கடல் அலையை அடக்குவது என்பது எப்படி முடியாதோ, அதுபோல இந்த ஒரு சூழ்நிலையை விட்டுவிட்டால் ஆசாத்தை கைது செய்வது சிரமம் என்ற நிலையில் அந்த பூங்காவை சுற்றி காவலர்கள் சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். ஆசாத் கையிலே எப்பொழுதும் துப்பாக்கியோடு தான் இருப்பான். அந்த துப்பாக்கியை கொண்டு முடிந்தவரை அவர்களோடு ஒரு மரத்தின் மறைவிலே நின்று கொண்டு போராடுகிறான். அந்த மாவீரனை காப்பதற்காக மரம் துப்பாக்கி தோட்டாக்களை தன்னகத்தே முடிந்த அளவிற்கு வாங்கி கொண்டு அவனை காப்பாற்றுகிறது. இறுதியில் தன்னந்தனியாக 65 குண்டுகள் அவனுடைய உடலை துளைத்து அந்த மரத்தின் அடியிலேயே சரிந்து விழுகிறான். அவன் உடலிலிருந்து உயிர் போன பிறகு, அவன் சரிந்து விழுந்த பிறகுதான் அவன் சொன்னது போலவே எந்த ஒரு இராணுவ அதிகாரியோ அல்லது காவலர்களோ அவனை தொட்டு பார்க்க முடிந்ததே தவிர அவன் உயிரோடு இருக்கும் வரை எவனாலும் தொட முடியவில்லை. எப்பேற்பட்ட மாவீரன் அந்த ஆசாத்தை இன்றைய இளைஞர்களுக்கு தெரியுமா? சூர்யா சென் அன்றைய மேற்கு வங்கத்தின் ஒரு அங்கமாக இருந்த சிட்டகாங் துறைமுக பகுதியிலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்தவன். கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே 2 தீவிரவாத இயக்கம் இளைஞர்களை ஈர்த்து தேசத்தின்பால் பற்றையும் வெள்ளையர்களை எதிர்த்து நிற்கிறது எப்படி என்பதையும் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்த பொழுது அந்த யுகாந்தர் அமைப்பிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு பயிற்சி பெற்றவன். கல்லூரி வாழ்க்கையை முடித்துவிட்டு மீண்டும் சிட்டகாங் திரும்பிய பொழுது அங்கேயே ஒரு யுகாந்தர் அமைப்பை நிறுவி அங்கிருக்கின்ற இளைஞர்களையெல்லாம் அதில் சேரச் செய்து ஒரு பள்ளிக்கூடம் போல நடத்தி ஒரு ஆசிரியராக அவர்களுக்கு தேச உணர்வை ஊட்டியவன். அவனை எல்லோரும் மாஸ்டர் என்றே அழைப்பார்கள். 50 பேர் கொண்ட ஒரு குழுவை வைத்துக்கொண்டு அஸ்ஸாம் பங்கால் இடையே உள்ள ரயில்வே கிருவோலத்தை பட்ட பகலில் சூரிய வெளிச்சத்தில் சூறையாடியவன் சூர்யா சென். போலீஸ் வலைவிரித்து அவனை தேடுகிறது. 150 பேர் கொண்ட அந்த யுகாந்தர் குழுவில் தன்னுடைய சிஷ்யர்களாக அவர்களை வைத்துக்கொண்டு யானையின் காதுகளில் எறும்பு பூந்து தொல்லை கொடுப்பது போல இந்த சிறு குழு அந்த அரசாங்கத்தையே ஆட்டிப்படைத்து அவதியை ஆளாக்கி கொண்டிருந்தது. சிட்டகாங்கு துறைமுகத்தின் அருகிலேதான் ஒரு மிகப்பெரிய இராணுவ கிடங்கு இருந்தது. அங்கிருந்துதான் இராணுவத்திற்கும் காவல்துறைக்கும் ஆயுதங்கள் அனுப்பி வைக்கப்படும். அந்த சிட்டகாங்கு துறைமுகத்தில் உள்ள இராணுவ கிடங்கை சூறையாடுவது என்று சூர்யா சென் குழு முடிவெடுத்து விட்டது. 4 குழுக்களாக பிரிகிறார்கள். ஒரு குழு சிட்டகாங்குக்கும் டாக்காவுக்கும் இடையிலே உள்ள தொலைத்தொடர்பை துண்டிக்கிறது. இன்னொரு குழு ரயில்வே பாதையை கொண்டு வந்து தகர்க்கிறது. இன்னொரு குழு துறைமுகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறது. சூர்யா சென் தலைமையிலான குழு அதிரடியாக உள்ளே புகுந்து இராணுவ வீரர்கள் மீது வெடிகுண்டு வீசுகிறது. துப்பாக்கியால் கண்ணீர் பட்டவர்களையெல்லாம் சுடுகிறது. வாளால் வீசி கொலை செய்கிறது. அங்கிருக்கிற இராணுவ கிடங்கில் இருந்த ஆயுதங்களையெல்லாம் மூட்டையாக கட்டிக்கொண்டு இராணுவ கிடங்கை காலியான அந்த இராணுவ கிடங்கை தீ வைத்து கொளுத்திவிட்டு அங்கிருந்து தப்பித்து ஓடுகிறார்கள். அரசாங்கம் அதிர்ந்து போகிறது. அச்சம் மெல்ல மெல்ல அவர்களை சூழுகிறது. இனியும் இவனை விட்டு வைத்தால் எவருக்கும் அச்சமில்லாமல் போய்விடும் என்று நினைத்த வெள்ளை இராணுவம் அவனுடைய தலைக்கு 10,000 ரூபாய் விலை வைக்கிறது. தேடுகிறது. 6 ஆண்டு காலம் அவனை கண்டுபிடிக்கவில்லை. அங்கேயும் இங்குமாக அவன் அடைக்கலம் இருக்கிறான். கடைசியாக ஒரு உறவினன் வீட்டில் அடைக்கலம் இருந்த பொழுது நேத்திரா சென் என்ற அவனுடைய உறவினன் ஒருவனே துரோகியாக மாறி அந்த 10,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அவனை காட்டி கொடுக்கிறான். அந்த வீட்டை இராணுவம் சூழ்ந்து கொள்ளுகிறது. கைது செய்யப்படுகிறான். கைது செய்யப்பட்ட சூர்யா சென் அந்த இராணுவம் அவன் மீது கொண்டிருந்த கோபம், வெறுப்பை எப்படியெல்லாம் காட்டியது என்பதை அவன் அனுபவித்த கொடுமையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். இராணுவ கிரங்கையே சூறையாடியவனை
1 மணி நேரத்திலே தூக்கிலே தொங்கவிட்டு முடித்து விடுவதா? கூடாது என்று முடிவெடுத்த இராணுவம், நண்பர்களே, கேட்டால் கலங்குவீர்கள். அந்த சூர்யா சென்னை என்ன செய்தார்கள் தெரியுமா? அவனுடைய 32 பற்களையும் சுத்தியலால் அடித்து ஒவ்வொன்றாக அடித்து நொறுக்கினார்கள். கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். ஒரு சுத்தியலை எடுத்து லேசாக நம்முடைய பல்லை தட்டினால் என்ன வலி ஏற்படும்? 32 பற்களையும் சுத்தியலால் அடித்து அவர்கள் அதை நொறுக்கும் பொழுது அவன் எந்த விதமான வலியை சுமந்திருப்பான்? உலகத்தில் உள்ள எந்த மொழியிலாவது அந்த வலியை சொல்ல முடியுமா? அதோடு விடவில்லை, அவனுடைய எலும்பு மூட்டுகள் ஒவ்வொன்றாக அடித்து நொறுக்கினார்கள். அதிலேயே அவன் இறந்து போனான். செத்துவிட்டவனுடைய உடலை இந்த உலகம் நம்புவதற்காக எடுத்து தூக்கில் தொங்க விடுவது போல கட்டி அவனை தூக்கிலே தொங்கவிட்டார்கள். அதற்கு பிறகு இறந்து போன அந்த உடலை எடுத்து ஒரு உலோக டப்பாவுக்குள் வைத்து அடைத்து கடலிலே வீசி எறிந்தார்கள். இதுதான் சூர்யா சென்னுடைய அந்த வீர தியாகியினுடைய அந்த தியாக வேள்வி நடத்திய அந்த திருமகனுடைய மாபெரும் வரலாறு. இது இன்றைய இளைஞர்கள் தெரிந்து கொள்வார்களா? மகாவீர் சிங் பகத்சிங்கினுடைய புரட்சி தோழர்களில் ஒருவன். பெயருக்கு ஏற்ற போல மாபெரும் வீரனாக, மகத்தான வீரனாக மண்ணிலே வாழ்ந்து மரணித்தவன். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள எட்டா என்ற மாவட்டத்தில் பிறந்த அவன் கல்லூரி வாழ்க்கை பயிலுகின்ற பொழுது புரட்சி இயக்கத்திலே சேர்ந்தான். திருமண பந்தம் என்பது இந்த புரட்சி பாதைக்கு இடையூறாக இருக்கும், தடையாக இருக்கும் என்பதை உணர்ந்த அவன் தன்னுடைய உணர்வுகளை தன் தந்தைக்கு கடிதமாக எழுதினான். நம்முடைய குடும்பத்தில் உள்ள உறவுகள் அனைவரும் வீரம் செறிந்த நம் முன்னோர்கள் ரத்தம் ஓடுவதற்கு மாறாக அவர்கள் உடம்பிலே அடிமை ரத்தம் ஓடுகிறது என்று மனவேதனையோடு இருந்து என் உள்ளத்தில் உன் கடிதம் உவகை போக்குகிறது. உன்னை மகனாக பெற்றதற்கு நான் மிகவும் பாக்கியம் செய்தவன். நீ எடுத்து வைத்திருக்கின்ற பாதை, இந்த நாட்டு நலனுக்காக நீ நேர்ந்திருக்கின்ற பாதை மிகவும் கடினமானது. எக்காரணம் கொண்டும் பின்னால் திரும்பி பார்க்காதே, வெற்றியை நோக்கிச் செல். இந்த கிழத்தந்தையினுடைய ஆசையை நிறைவேற்று என்று மகனுக்கு பதில் கடிதம் எழுதினார் அவருடைய தந்தை தேவ்சிங். அந்த சாண்டஸ் கொலை வழக்கில் அவன் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு லாகூர் சிறையிலே அடைக்கப்படுகிறான். லாகூர் சிறையிலிருந்து மீண்டும் கர்நாடகாவில் உள்ள பெல்லாரி சிறைக்கு அடைக்கப்படுகிற பொழுது அவன் முழக்கமிடுகிறான், ஒவ்வொருவனுக்கும் அவனுடைய சுதந்திர வாழ்க்கை என்பது முக்கியமானது. ஒவ்வொரு தேசத்தினுடைய இயற்கை வளமும் அந்த நாட்டினுடைய மிகப்பெரிய செல்வம். அதை இன்னொரு நாடு அத்துமீறி நுழைந்து அதன் உரிமையிலே தலையிடுமானால் அதை ஒழிப்பதற்கும் அழிப்பதற்கும் இந்த அரசுக்கு உரிமை இருக்கிறது. அதுபோலத்தான் வெள்ளை அதே அரசை ஒழிப்பதற்காக நாங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் நியாயமானதே என்று முழக்கமிட்டு கொண்டே அந்த சிறைச்சாலைக்குள் செல்லுகிறான். அங்கிருக்கின்ற சிறை தொப்பியை அணியவும், சிறை எண் நிரப்பிய அந்த வில்லையை தன்னுடைய சட்டையிலே குத்தி கொள்ளவும், படுக்கையோடு பராடில் நிற்பதற்கும் அவன் மறுத்த பொழுது அவன் அனுபவித்த கொடுமைகள் ஏராளம். அந்த சிறைச்சாலையினுடைய சூப்பரண்ட் ஒரு வக்கிரம் பிடித்த மனநோயாளி. அவன் எப்பொழுதெல்லாம் விரும்புகிறானோ அப்பொழுதெல்லாம் மகாவர் சிங்கனுடைய 2 பக்கத்து 2 கைகளையும் 2 கால்களையும் அங்கு இருக்கின்ற சிறைவாடர்களை பிடித்து கொண்டு அவன் முகத்திலே குத்தி அவன் குத்துச்சண்டை பழகுவான். இது 1.5 வருட காலம் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் அந்த சிறை சூப்பரனுடைய கை அரித்ததோ என்னவோ தெரியவில்லை. அவனுடைய அறைக்குள்ளே நுழைகிறான். 2 பக்கமும் 2 வார்டர்கள் அவனை பிடித்து கொள்ளுகிறார்கள். இவன் குத்துவதற்கு வருகிற பொழுது அந்த வார்டர்களை உதறிவிட்டு தன்னுடைய பலம் கொண்ட மட்டும் அந்த சிறை சூப்பரனுடைய முகத்திலே ஓங்கி குத்துகிறான். அந்த மகாவீர் சிங் அடிபட்ட புலி என்ன செய்யுமோ அதை அந்த வார்டன் அந்த சூப்பரண்ட் செய்ய ஆரம்பித்தான். கரும்பலை அடிகின்ற 4 சட்டங்களுக்கு நடுவில் 2 கைகளை மேலேயும் 2 கால்களை விரித்தும்
இலங்கால் கட்டிவிட்டு இடுப்பை ஒரு பெல்ட்டால் மிக இறுக்கமாக கட்டி வைத்து தண்ணீரில் நினைத்த ஒரு கடினமான பிரம்பால் ஓங்கி முதுகில் அடிக்கிறான். சதையும் பச்சை இரத்தமும் பீச்சிக்கொண்டு வெளியே வருகிறது. ஒவ்வொரு அடியின் பொழுதும் இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத் என்று அவன் முழங்கிக் கொண்டே இருக்கிறான். 37 அடி அடித்த பிறகும் கூட அவனுடைய அந்த உற்சாகமும் அந்த உரத்த குரலும் தொய்வில்லை என்று தெரிந்த பிறகு இந்த அவமானத்தால் இந்த சிறை சூப்பரண்டு மனம் கவிழ்ந்து போகிறான். மீண்டும் லக்னோ சிறைக்கு மாற்றப்பட்டு அங்கேயும் போராட்டம் தொடர்கிறது. சிறை கைதிகளுக்கு தேவையான உரிமைகள் அத்தனையும் மறுக்கப்பட்ட பொழுது அங்கிருக்கின்ற சிறை கைதிகளோடு உண்ணாவிரதம் இருக்கிறான். 6 நாட்கள் வரை ஒரு சிறு உணவு கூட அவனால் அருந்தவில்லை. உடனே அங்கிருக்கின்ற 10 வார்டர்கள் அவனை கீழே தள்ளி நெஞ்சிலே ஏறி அமர்ந்து கொண்டு அழுத்தமாக பிடித்திருக்க அந்த சிறை மருத்துவர் மூக்கின் வழியாக ஒரு ரப்பர் குழாயை வைத்து ஒருபடி பாலை உள்ளே செலுத்துகிறார்கள். வயிற்றிலே செல்ல வேண்டிய பால் மூச்சுக்குடல் முழுவதுமாக நிரம்ப அந்த மாவீரனுடைய உடல் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி முடிகிறது. எவ்வளவு பெரிய தியாகம்! இவரை பற்றி யாருக்கேனும் தெரியுமா? சூர்யாசனுடைய படையிலேயே ஆண்களும் பெண்களும் நிரம்பி இருந்தார்கள். அதில் இருவர்தான் பிரீத்தி லதா வதேதர், கல்பனா தத். ஆண் வேடமிட்டு பல்வேறு வேடங்களிட்டு சூர்யாசன் வெளியிலே இருக்கும் பொழுது உள்ளே இருக்கின்ற சிறை கைதிகளோடு தகவல்களை பரிமாறிக்கொள்கின்ற வேலையை செய்து வந்தார்கள். வெள்ளையர்கள் மது அருந்தி கேளிக்கை நிகழ்ச்சிகளில் ஈடுபடுகின்ற ஐரோப்பிய கிளப் ஒன்றை முற்றிலுமாக தகர்த்தெடுப்பது என்று முடிவெடுத்த இருவரும் அதற்கான முயற்சியிலே இறங்குகிறார்கள். உள்ளே நுழைகிறார்கள். கண்ணில் பட்ட அந்த வெள்ளையர்களையெல்லாம் சுட்டு தள்ளுகிறார் இந்த லதா வதேகர். முழுவதுமாக அங்கே முடிந்து போன நிலையில் காவலர்களுக்கு செய்தி சென்று அவர்கள் வந்து அந்த கிளப்பை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். தனி ஒரு ஆளாய் இனிமேல் இவர்களிடமிருந்து தப்பிக்க முடியாது என்று கருதிய அந்த பிரீத்தி லதா வதேகர் என்ற போராளி பெண்மணி தன்னுடைய கையிலே வைத்திருந்த சயனைடு பவுடரை வாயிலே போட்டுக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக தன் உயிரை அடக்கி கொள்ளுகிறார். செல்வ குடும்பத்திலே பிறந்து கொல்கத்தா பெமினா கல்லூரியிலே பயின்று புரட்சி இயக்கத்திலே சேர்ந்து சூர்யா தன்னை தன்னுடைய தலைமையாக ஏற்றுக்கொண்டு இந்த பாரத தாயின் பாதங்களை பிணைத்திருந்த அடிமை விலங்கை அறுத்தறிவதற்காக தன்னுடைய ஆருயிரை துறந்த மாபெரும் பெண்மணி லதா வதேகரை இன்றைய இளைஞர்கள் அறிவார்களா? எதுவுமே தெரியாத இளைஞர் கூட்டம் ஒரு கல்லூரி வாசலிலே பொதிகை தொலைக்காட்சியில் போய் நின்று கொண்டு காந்தியின் முழு பெயர் என்ன என்று ஒரு மாணவனை கேட்கிறது. கூச்சமே இல்லாமல் எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறான். அவருடைய மனைவி பெயராது தெரியுமா என்று ஒரு மாணவியை கேட்கிறது. தெரியாது என்று சொல்லுகிறாள். இவனுக்கு மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியையும் தெரியவில்லை. அவருடைய மனைவி கஸ்தூரிபாய் காந்தியையும் தெரியவில்லை. சீனாவிலே சென்று எந்த ஒரு மாணவரிடமும் எந்த ஒரு இளைஞனிடமும் மாசேதுங்க நடத்திய நெடும் பயணம் பற்றி கேட்டால் அங்குலமாக எடுத்துச் சொல்லுவான். 10 லட்சம் பேருடன் ஆரம்பித்த அந்த நடைப்பயணம் அது முடிகின்ற பொழுது 10,000 பேராக மாறி அந்த அவலம் முழுவதையும் சொல்லுவான். ருஷ்யாவிலே சென்று ரஷ்ய புரட்சியை கேட்டால் எந்த மாணவனும் எந்த இளைஞனும் எனக்கு தெரியாது என்று சொல்ல மாட்டான். ஆனால் இங்கே இளைஞர்கள் நடிகர்களுடைய கட்டவுட்டுக்கு பாலூட்டி வாழ்க்கையை சிதைத்து கொண்டிருக்கிறார்கள். எந்தவித சுதந்திர உணர்வும் இல்லாமல் வாழ்ந்ததால் இந்த தேசம் நாசமாகி கொண்டு போகிறது என்பதை சமீபகால நிகழ்வுகளெல்லாம் நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட மறைந்து போன அந்த மாபெரும் வீரர்கள் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுடைய மூச்சு காற்று என் மூவர்ண கொடியை அங்கும் இங்குமாக அலைவாய வைத்து கொண்டிருக்கின்ற அந்த பறக்கின்ற அந்த கொடியை, இந்த பார் முழுதும் ஒளி வீசுகின்ற அந்த கொடியை இந்த சுதந்திர நாளில் நாம் வணங்குவோம். ஜெய் ஹிந்த். வணக்கம்.